கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு இன்று தொடங்க உள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, இளநிலை படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வுல எத்தனை மாணவர்கள் பங்கேற்காங்க? இதுல மட்டும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளவு? வேளாண்மை இளநிலை படிப்புகளுக்கான முதல் கட்ட கலந்தாய்வு துவங்கியிருக்கு. தற்போது வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் முதல் 3 இடத்தில் பிடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் காட்சிகளை தான் நாம் இப்போ தற்போது பார்த்துட்டு இருக்கோம். தற்போது பார்த்தோம்னா வேளாண்மை இளநிலை படிப்புகள், அதாவது 13 இளநிலை படிப்புகளுக்கான 2600 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. வேளாண்மை இருக்கக்கூடிய இணை மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் இந்த 2600 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. இதில் 32 இடங்கள் சிறப்பு பிரிவினர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இதற்கான கலந்தாய்வு கடந்த 27ஆம் தேதி அன்று நடைபெற்று முடிந்தது. தற்போது இந்த முதல்கட்ட கலந்தாய்வானது நடைபெற்று வருகிறது. இந்த முதல்கட்ட கலந்தாய்வில் முதல் 3 இடத்தை பிடித்தவர்களுக்கு தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு அவர்கள் அதற்கான சான்றிதழ்களை வழங்கி வருகிறார். முதல் இடத்தை பார்த்தோமானால் மோகனா 198.5 மதிப்பெண்கள் கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். இவர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் என்ற பாடப்பிரிவினை தேர்வு செய்திருக்கிறார். அடுத்த கட்டமாக கலைப்பிரியா, இவரும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி அக்ரிக்கான படிப்பை தேர்வு செய்திருக்கிறார். மூன்றாவது இடம் பார்த்தோமானால் தேன்மொழி, இவர் தாராபுரம் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் 198 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவர் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர். இவரும் இதே பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரான பாடத்தை தேர்வு செய்திருக்கிறார். தற்போது இன்று நடைபெறும் இந்த கலந்தாய்வுக்கு சுமார் 1084 மாணவ மாணவியர்கள் இதுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க. சுமார் 199.75 கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருந்து 195.5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றவர் வரையும் இன்று இந்த கலந்தாய்வுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க. ராஜலட்சுமி. ஷெர்லி, 2ஆம் கட்ட கலந்தாய்வு எப்போது நடைபெற இருக்கிறது? தற்போது பார்த்தோன்னா முதல் கட்ட கலந்தாய்வானது இன்று துவங்கி இருக்கு. ஜூலை 10ஆம் தேதி வரை இந்த முதல் கட்ட கலந்தாய்வானது நடைபெறும். சுமார் 2600 இடங்களுக்கான இந்த கலந்தாய்வானது நடைபெறுகிறது. இதனை அடுத்து ஜூலை 15ஆம் தேதி வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவர்களுக்கான கலந்தாய்வானது நடைபெறுகிறது. அதன் பிற்பாடாக ஜூலை 25ஆம் தேதியானது இந்த 2ஆம் கட்ட கலந்தாய்வானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமானால் இந்த முதல் கட்ட கலந்தாய்விலே பெரும்பாலான இடங்கள் நிரப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பார்த்தோமானால் மருத்துவ படிப்பிற்கு அதிக அளவு மாணவர்கள் சென்றிருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு சுமார் 30% கூடுதலான மாணவர்கள், மருத்துவ படிப்பை காட்டிலும் 30% கூடுதலான மாணவர்கள் இந்த வேளாண்மை படிப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி. ஷெர்லி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.